இந்த அறை 8 அடி நீளம், 8 அடி அகலம். ஆனா இந்த இடத்துக்குள்ள ஒரு குடும்பம் மட்டுமில்ல, 200 ஆண்டுகளுக்கும் மேலான ஒரு சமூகத்தின் முழு வாழ்க்கையே அடைஞ்சிருக்கு. ஒரே அறை, ஒரே சுவர், ஒரே விதி, தலைமுறை தலைமுறையாக அதே வாழ்க்கை. இவர்கள் இங்கு குடியேறினவர்கள் அல்ல, இவர்கள் இங்கு கொண்டு வரப்பட்டவர்கள். பெயர் கேட்கப்படாதவர்கள், உரிமை கற்றுக் கொடுக்கப்படாதவர்கள். ஒரு தேயிலை இலைக்காக ஒரு மனித வாழ்க்கை அடமானம் வைக்கப்பட்ட வரலாறு இது. தேயிலை வளர்ந்தது, ஆனால் மனித வாழ்க்கை வளரவில்லை. இந்த 8 அடி அறைதான் சமையலறை, படுக்கை அறை, குழந்தை பிறக்கும் இடம், மனிதன் இறக்கும் இடம். இந்த சுவருக்குள் தான் கனவுகள் உருவாகின்றன. அதே சுவருக்குள் தான் அவை நசுங்கியும் போகின்றன. தாத்தா இங்கே பிறந்தார், அப்பா இங்கே வாழ்ந்தார். இன்று பேரனும் அதே சுவரை பார்த்து கொண்டே வளர்ந்து கொண்டிருக்கிறான். கல்வி இவர்களுக்கு ஒரு கனவாகவே இருந்தது. பலருக்கு அது எட்டாத தூரம். பள்ளி தூரம், பசி நெருக்கம், வேலை அழைப்பு, கையில் புஸ்தகம் இல்லை. ஆனால் வாழ்க்கையின் கசப்பு முன்பே கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஒரு குழந்தை பள்ளி போகாததற்கு சோம்பல் காரணம் அல்ல, அதை சுற்றியுள்ள சூழல்தான் காரணம். அதே வேலை, அதே கூலி, அதே வலி. ஒரு நாளைக்கு எத்தனை தேயிலை இலை? அதற்கு எவ்வளவு வாழ்க்கை, உழைப்புக்கு விலை இருக்கிறது. ஆனால் அந்த உழைப்பாளியான மனிதனுக்கு மதிப்பு இல்லை. 200 ஆண்டுகள் கடந்தும் இந்த கேள்வி மட்டும் பதில் இல்லாமலே நிற்கிறது. உரிமை எப்போது, நிலம் எப்போது, மரியாதையான வாழ்க்கை எப்போது, மாற்றம் வரும் என்று பல முறை சொல்லப்பட்டது. ஆனால் அந்த மாற்றம் இவர்களை தேடி இதுவரை வரவில்லை. தலைமுறைகள் மாறுகின்றன, ஆனால் வாழ்க்கை மட்டும் அதே இடத்தில் நின்றுவிட்டது. இன்னொரு தலைமுறையையும் இந்த 8 அடி அறைக்குள் அடைப்பதற்காகவா இந்த சமூகம் இன்னும் மௌனமாக இருக்கிறது? இது இரக்கம் கேட்கும் கதை அல்ல, இது நியாயம் கேட்கும் குரல். வீடு வேண்டும், கல்வி வேண்டும், ஒரு மனிதனாக மரியாதையுடன் வாழும் உரிமை வேண்டும். தேயிலை தோட்டங்கள் நாட்டுக்கு லாபம் கொடுத்தன, ஆனால் அந்த லாபத்துக்குள் வாழ்ந்த மனிதர்களுக்கு வாழ்க்கை கொடுக்கப்பட்டதா? இது தேயிலை செடியின் வரலாறு இல்லை, மாறாக அங்கு வாழும் எம் சமூகத்தின் 200 வருட அவலக்குரல்.